சேரன் நாயன்மாரும் அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒரு தடவை ரொம்ப அதாவது சிவன் மேலே அவளுக்கு ரொம்ப பக்தி, அப்படியே சரீரத்தோடு அவள் வந்து கைலாயம் போகணும் அப்படின்னு ரொம்ப தபஸ் பண்ணி அவள் கைலாயத்துக்கு புறப்படுறாள். அப்போ போர்ச்சே வந்து அவ்வைட்ட கேட்பா, நாங்கள் கைலாயம் போகிறோம், நீ வரியா அப்படின்னு. அப்போ அவ்வை அம்மா சொல்லுவாங்க, நான் விநாயகரோட பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் போங்கோ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொன்னதுக்கு அப்புறமா விநாயகர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இவளுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி அவள் நைவேத்தியம் பண்ணானா அதை சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப டிலே பண்ணி மெதுவாக பண்ணுறது. அப்போ இருந்தால் கூட அவள் டென்ஷனே ஆகாமல், ஏன்னா விநாயகரோட ஒரு இதுதான் மெயின் அப்படின்றதுல அவள் பண்ணிட்டுருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நைவேத்தியம்லாம் ஆனதுக்கப்புறம் அவைக்கிட்ட கேட்பேன், உனக்கு என்ன வரம் வேணும்? எனக்கு என்ன வேணும்ப்பா, எனக்கு உன்னை தரிசனம் பண்ணுறதை தவிர உன்னை துதி பாடுறதை தவிர எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னா, நீ வந்து எனக்கோசரம் என் பேரில் இந்த நிமிஷம் ஒரு கவி இது பண்ண அப்படின்னு. அப்போ எழுதின பாட்டு தான் விநாயகர் அகவல். ஓகே, அந்த விநாயகர் அகவல் நிறைய பேர் கேட்டிருப்பேன். அது கூட டைம் ஆகிட்டுருக்கே, இவாளெல்லாம் போயாச்சே கைலாயத்துக்கு, நம்ம போகலையே அப்படின்னு சொல்லி அவள் வருத்தமே படலை. நிதானமாக அந்த விநாயகர் நீ கேட்ட அதை நான் சொல்கிறத விட எனக்கு வேறு என்ன இது இருக்குப்பா, நான் அந்த விநாயகர் அகவலை சொல்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லி முடிச்சதும் விநாயகர் அவரோட தும்பிக்கையால் அவளை தூக்கி தும்பிக்கையை நீட்டி 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 நேராக கொண்டு போய் கைலாயத்துலேயே அவளை விட்டுடு.